சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து வரீங்க? அம்மா, நாங்கள் அரும்பாக்கத்துலேருந்து வர்றோம். பேத்தி பொண்ணு பெத்தது. உங்களுக்கு எவ்வளோ பசங்கம்மா? எனக்கு 8 பசங்க, 4 பொண்ணு 4 பையன். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இதுதான் கடைசி. இது அண்ணன் பொண்ணு பிள்ளைங்கிறாளாம். அவனோட ரெக்கார்டெல்லாம் நான் கொண்டாந்தாரேன். சரி, இப்போ உங்க பேத்திக்கு பிரச்சனையா? பேத்திக்கு பிரச்சனை. பேத்திக்கு பிரச்சனையா இல்ல பேத்தியே பிரச்சனையா? பேத்திக்கு பிரச்சனை இல்லம்மா. நல்ல விதமா பெரிய பொண்ணுன்னு எல்லாம் பார்த்து பிடிச்சு கடைசியில இந்த பையனுக்கு, கடைசி பையனுக்கு பொண்ணை கொடுத்துடணுங்கிறது உங்க கடைசி பையன் முடிவு பண்ணி இருந்திருக்கிறா. முஸ்லிம்ல கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டான், கொடுக்க கூடாது. சரி, இது எனக்கு தெரியலம்மா. நான் யதார்த்தமா நம்ப பொண்ணு நான் இருந்தேன். 10 இடம் போய் பொண்ணு பார்த்த பக்கமெல்லாம் பொண்ணை விட்டுட்டா போக முடியும், கூட்டிட்டு போவேன். யதார்த்தமா போய் பார்த்துட்டு என்ன பண்ணுவா, ஏது பண்ணுவா. அவ பசங்களை விட்டு அந்த பையனுக்கு சொல்லிடுவா, அந்த பொண்ணு நல்லால கரையன் இருக்குதுன்னு மாமாட்ட சொல்லிடு. இந்த பசங்க போய் அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு, உங்க பொண்ணே இப்படி பண்ணிருக்கா? நான் உங்ககிட்ட செய்யல, என்னோட தெய்வத்துன்னு சொல்றேன் சொல்லி இருக்கிறா. இது எனக்கு தெரியாதுமா. கடைசியில என்ன பண்ணிட்டா, ஒரு பொண்ணை பார்த்து 35 சவரன் நகை போட்டு அம்பத்தூர்ல எல்லாம் பேசி முடிச்சு. அது தகப்பன் இல்லாத பொண்ணு, தாய் உபயோகமத்த தாயம், அண்ணன் தம்பி வளர்த்தி கட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு வந்தம்மா. வந்ததையும் என்ன பண்ணிட்டாமா, 4 வருஷமா தம்பி லவ் பண்ணுதான் என் பொண்ணுன்ட்டாமா. என்னை எந்தெந்த வகையிலையோ போட்டு ஏமாத்திட்டாமா. நானா தெய்வ சாட்சியா நான் நம்பல, நம்ம பொண்ணு நம்மள துரோகிக்குமா நினைச்சு. இப்படி நான் என்னடா இப்படி சொல்றாளே திடீர்னு. நம்ம புள்ள ஒரு பொண்ணை எதிர்பார்த்து இன்னைக்கு பாருமா விட்டுட்டு ஓடிடுவா. என் புள்ள இன்னும் இந்த பொண்ணை எதிர்பார்த்து. அப்புறம் கடைசியில சரிப்போ, நம்ம ஈத்து பேத்து நம்ம வளர்த்துனது நம்மளுக்கு பார்க்கும் கேக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. என்னன்னா இவங்க மகளோட பொண்ணு, அவங்களுக்கும் இவங்க சின்ன மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க முஸ்லிம்ல அப்படி பண்ண மாட்டாங்களாம், அப்படி இருந்து கூட இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லா ஸ்கீம் பண்ணி இருக்கிறது வந்து அந்த பையனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணாம இருந்ததுக்கு காரணம் அவங்க பொண்ணு தான் அவங்க நம்புறாங்க. உண்மை. சரி, கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அப்புறம் பண்ணி வச்சு ஒரு 15 நாள் அவ வீட்டுல இருக்கலம்மா. 15 நாள் இருக்குல்ல. போன் வரும், போன் வந்ததும் நான் எங்க வீட்டுக்கு போறேன்பா. எதுக்குடி உங்க வீட்டுக்கு போற, போகக்கூடாதும் இந்த ஒரே வார்த்தை தான். உங்க வீட்டுக்கு எதுக்கு போற, இந்த பையன் வண்டிக்கு போயிடுவான்.
போகக்கூடாது. என்ன வேலை செய்யறாரு உங்க மகன்? லாரி இருக்குதுமா, டேங்கர் லாரி. உங்க லாரியா? ஆமாம்மா, சொந்த லாரி தான். இதெல்லாம் தான் சொல்லட்டணுங்கிறதுக்காக இவன் இந்த எண்ணம் வச்சிருக்கா, இது எனக்கு தெரியலம்மா. அப்புறம் அவங்க அம்மாளுக்கு போன் பண்ணது, அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டா. எதுக்குடி கிருஷ்ணா இல்லை வா நீ அம்மா, நான் கூட்டிட்டு போய் 4 நாளைக்கு வச்சு அவளுக்கு புத்தி சொல்லி அனுப்புறேம்மா, அவளை இங்க விட்டுட்டு போனா பின்னி ஏதாச்சும் பண்ணுவாம்மான்னு சொல்லுவாம்மா அம்மா. இதையும் நம்பணும்மா. போவா, போனா 3 மாசத்துக்கு வரவே மாட்டான். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்கம்மா? சொத்துக்கு ஆசைப்பட்டா? சொத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணை கொடுத்தா. கடைசியில அவ கட்ட மாட்டேன்னு தான் சொன்னாலாம். அவ வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. அவ கட்ட மாட்டேன்னு தான் சொல்லி இருக்கிறா. இவதான் வம்பு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க பொண்ணுதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. இவதான் சம்மதிச்சிருக்கா. அது எப்ப 6 மாசம் சென்றுதான் தெரியும். அப்புறம் கடைசியில எவனோ ஒரு இந்திக்கார பையன் கூட ஓடி போயிட்டாளாம். ஓடி போய் அண்ணன் தம்பி எல்லாம் 4 ஆட்டோ பிடிச்சி 4 பக்கம் 10 பசங்களை பிடிச்சி வளைச்சி பிடிச்சி கொண்டு வந்துருக்காங்க. அவள் அண்ணங்கார கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சுனா நீ இன்னி வேண்டாம் மாமாவுக்கு, அவள் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டு போட்டும், நம்மளை விட்டு கழிஞ்சதே போதும்னு நினச்சிரு, அவளை இன்னி திருத்த முடியாது அப்படின்னு அவள் அண்ணனே சொல்லி இதை வாங்கி கொடுத்தா. வந்துட்டேன். வந்து என் பிள்ளைகிட்ட சொல்லலம்மா, சொன்னா ஏதாச்சும் பண்ணிட்டான்னா என்ன பண்ண, அவன் காதுலயே நான் போடலை. என்ன பண்ண கேட்க மாட்டாரா? எங்க பொண்ணு எங்க கேட்க மாட்டாரா? அம்மா தானே வந்து கூட்டிட்டு போறா, அம்மா தானே கூட்டிட்டு போறா, கூட்டிட்டு வந்து விடுவா. எப்படிமா சொல்லாம இருப்பேங்க புள்ளட்ட? இப்படி ஓடி போனது சொல்லலம்மா. ஓ, அவங்க வீட்டுல தானே இருக்கிறா 2-3 மாசமா. அப்புறம் ஒரு 6 மாசம் சென்றுமா வந்துட்டான். பையன் இல்லை, பையன் போய் 8 நாளாச்சு. நான் நல்லா இப்படித்தாம்மா சோபாவில் படுத்து தூங்குறமா, ஒண்ணுமே தெரியாது, மயக்கமா இருக்கும், சுகரு, படுத்திருக்கிற வந்து கால் கடி உக்காந்துருக்குறேன். எந்நேரம் வந்தான்னு கூட அது எனக்கு தெரியல. என் பையனை ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என் பையன் என்னன்ட்டான், இன்னி அவளை இப்படி போயிட்டு வரவளை சேர்த்துறியம்மா, நான் உயிரோட இருக்கட்டா, ஒன்னால நான் செத்து போட்டா, நீ அவளை சேர்த்துறதா இருந்தா நான் வீட்டுக்கே வரல. இவங்களுக்கு பசங்க இல்ல இன்னும்? 2 ஆம்பளை பசங்க இருக்காங்களா? இப்ப எப்ப இதெல்லாம் நடந்தது? எப்ப குழந்தை பெத்துண்டாவ? அதுதான்மா சொல்றேன். அதுக்கு பின்னாலதான்மா கூட்டி என் பையன் நான் வீட்டுக்கே வரமாட்டேன், நீயே வச்சு அவளை பாத்துக்குமான்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனேன். இப்படி வந்துட்டாங்க, பையனும் இல்லை, எங்கேயாச்சும் போய் ஆத்துல குளத்துல வந்து செத்துட்டானா என்ன செய்யுது, யாரு பாப்பா? அப்புறம் கடைசியில நம்ம பேர் தானே வரும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே, சும்மாவே அவ வீட்டுல இருந்து போயிட்டாவே என் பொண்ணு எங்கடின்னு கேட்குறா ஃபோன் பண்ணி. அவ என்னை மிரட்டி இருக்கிறாம்மா, இதெல்லாம் நான் நினைக்கலம்மா. அப்படி கேப்பால, நம்ம வீட்டுக்கு வந்தது தெரியும், தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை காணோன்னு கேட்டா என்ன செய்யுது, அதான் உங்ககிட்ட ஒப்பிக்கலான்னு வந்தேன்னு. அவ போனா போட்டுமா, நான் எல்லாம் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறேன், உங்ககிட்ட மன்னிக்கிற குணம் நிறைய இருக்குது, நீ மன்னிச்சுட்டா வீட்டுல உள்ள கஞ்சி குடிச்சிட்டு அவ கிடக்கட்டும், எத்தனையோ பேர்த்துக்கு நீ சாப்பாடு போடுற, அதுல ஒன்னா கிடக்கும். சேர்த்துக்கிட்டீங்களா? சரி, அப்புறம் எத்தனை நாளைக்கு ஒன்னா வாழ்ந்தாங்க? 10 நாளைக்கு தான் இருப்பா. வந்துட்டா வார்த்தையெல்லாம் வந்து காலில் விழுந்து பின்னி மன்னிப்பு கேட்டு, இனிமேல் இந்த பொண்ணு உங்க வாசல் விட்டு போகாது, நீங்க உத்தர கஞ்சி. சரி, அப்புறம் ஒன்னா வாழ்ந்தாங்களா அவங்க? குழந்தையும் பிறந்துடுச்சு. அப்ப நான் என்ன செஞ்சேம்மா, மேல வீடு ஒண்ணு காலி பண்ணி, நீ வேறையா இருந்திருப்பா, இங்க வேண்டாம் அப்படின்னு அந்த வீட்டுல வச்சுட்டோம்மா. இப்ப என்னம்மா, இப்ப என்ன குழந்தை உண்டாச்சு. அப்புறம் அவங்க பார்த்த டாக்டர்கிட்டயே கூட்டிட்டு போய் பார்க்கலான்னு அங்க போனதுக்கு அந்த பொம்பளை என்னட்டா, 6 மாசம் ஆச்சு, இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு கூட விட்டா இந்த பொண்ணு செத்து போயிடும், 50,000 செலவு. பார்த்தா அது ஒண்ணுமே இல்லைம்மா, கெர்ப்பமெல்லாம் இல்லைம்மா, இப்படி இந்த பனம்பழம் சூப்பி போட்டா கொட்டை எப்படி இருக்கு அதே மாதிரிதாம்மா இருந்துச்சு. எடுத்து காட்டினாங்க. நான் என்னம்மா பண்ணட்டும், என்னை வீதியில நிக்க வச்சுட்டாலம்மா. என் புள்ள பீடி குடிக்க மாட்டான். உங்க பையன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு இந்த அவமானம் தாங்க முடியலங்கிறான். ஒரே உலகமே தெரிஞ்சு போச்சு, நீ என்னை கழுத்து அறுத்துட்ட, என்னை கிணத்துல தள்ளிட்ட, நீ தான் இப்படி பண்ணன, போனதோட இருந்தால நீ பின்னி கொண்டாந்து சேர்த்து என்னை இந்த மாதிரி பண்றியன்னா அவன் அழுகிறான். என்ன வேணுமா உங்களுக்கு? நாங்க என்ன பண்ணோம் உங்களுக்காக? எங்களுக்கு என்ன, அவங்களுக்கு தீர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா. அம்மா சொன்னாங்கப்பா,
விவரம் எல்லாம் சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணலாம்? இல்ல இதுல எல்லாமே பொய்யா இருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்சு இவங்க தான் அம்மா. நான் அம்மா இருக்காங்கன்றாங்க. இது வரைக்கும் இவங்களும் இப்ப இவங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வார்த்தையே வருது, அம்மா இருக்கு, அம்மா வேறவங்கன்றது. அவளுக்கு அண்ணன் பையனா இந்த பையன்? இது பேரப்பிள்ளை, உங்களுக்கு பேரப்பிள்ளை சொல்றாங்களா? அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அதாம்மா ஆரம்பத்துல எனக்கு உங்ககிட்ட எனக்கு நினைவு தெரிஞ்சு இவங்க தான் அம்மா. அம்மா ஆரம்பத்துல சொன்னேன்ல, மாமனை தாய் மாமனை கட்டக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு கதை. மாதிரி ஒரு ஜோடிக்கிற பொண்ணு உலகத்துல பார்த்திருக்கிறீங்களாம்மா? விசித்திரமா இருக்கு. பள்ளிவாசல்ல கொண்டு கேட்டிருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல அந்த மாதிரி சொல்லி இருக்கிறா. சரிப்பா, நீங்க சொல்றீங்க ஓகே, அம்மா ஓகே. இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு, என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்லைங்க, ஏதாவது வாழணும்னு நினைக்கல அந்த பொண்ணு. என்ன நோக்கத்துல இருக்குன்றது அவங்க மனசுல தான் தெரியும். எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எப்படி வேணாலும் பிரச்சனையை உருவாக்கலாம். அதாவது சமாதானமா போறது வந்து உங்க கூட சந்தோஷமாவே இருக்குல்ல. சரியாவே உங்க அக்கா பொண்ணு தானே, நீங்க பாசமா பேசி பார்க்கலாமே. பாசமா இப்போ சொல்லும் போது கூட நம்ம சொல்லும் போது ஏத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன தூண்டி விடுறாங்கன்றது அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து சரியாவே நடந்துக்கிறதுல எதுலயுமே ஒரு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையை வளர்த்துருது. சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் உங்கள்ட்ட பேச போறேன். உண்மையாவே நீங்க பையனா பேரனா? அதுதான் சொல்லிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் வார்த்தையே உங்களுக்கு இப்ப இவங்களுக்கு சொல்லிட்டேன். பையனா பேரனா? எனக்கு நினைவு தெரிஞ்சு இவங்க தான் அம்மா. அது கமிட் பண்ணாம சொல்றீங்க. இல்ல எனக்கு உண்மையை இன்னும் சொல்லுங்க. இவங்களே உண்மையை சொல்லல. இப்ப இவங்களே இப்பதான் எனக்கு சொல்ல வராங்க. இப்ப நானே அதனாலதான் இவங்களே கேட்கணும். இப்போ என்னம்மா? அவ சொல்லிதாம்மா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவன் பேரேன்னு. இத மாத்துறதுக்காக பொண்ணு எப்படி கொடுத்த தம்பிக்குன்னு இவ்வளவு துப்புவாங்கன்னு இப்படி மாத்தி சொல்றான் அண்ணன் பையன். இவனோட ரெக்கார்டு, பிறந்த ரெக்கார்டெல்லாம் உங்களுக்கு கொண்டாந்து ஒப்பிக்கிறேன். அந்த ஊர் எல்லா அரும்பாக்கமே விஷயத்திலுமே பூரா போய் நீங்க விசாரிங்க. உங்க அக்கா இவ்வளவு தூரம் போய் சொல்லுவாங்களா? இப்ப சொல்லியிருக்காங்களே, இப்ப சொல்லுவாங்களா? அதுக்கு எல்லா முன்னாடி எப்படி இருந்தது அவங்களோட உறவு? எப்படி நல்லபடியா தானே இருந்தீங்க? இப்ப பொண்ணு கொடுத்ததுனால இப்போ மொத்த இதுவும் நான் சம்பாதிக்கிறது எதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும்? அவங்க அதாவது அவங்க அண்ணன் தம்பிங்க வந்து லாரியில வேலை செஞ்சாங்க. அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை. சரி, டிரைவருங்களோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது அவ்வளோ ப்ராஃபிட்ல, சரி ஓட்டுறவங்க இவங்க தான், சரி பொறுப்பாக ஓட்டிக்கிறான்ட்டு விட்டதுக்கப்புறம் இது அப்படியே தொடர்ச்சி ஆகுது. ஒரு எக்ஸ்பென்சஸ் போக மீதி நமக்கு வர வேண்டிய பேலன்ஸ் எவ்வளோ அது கரெக்டாக வரல. சோ உங்க மனைவியோட அண்ணன் தம்பிங்க வந்து இத தப்பா பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா நாளாவ இவன் நம்ம கண்ட்ரோல்ல வரணுன்ற மாதிரி முதல்ல ஆரம்பத்துல இருந்த மாதிரி இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. கர்ப்பமா இருந்த காலத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து உங்க சொத்தையும் உங்க வசதியும் தப்பா பயன்படுத்திக்க பாக்குறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. அதெல்லாம் உங்க அம்மா சொல்றது வந்து அந்த பொண்ணு உங்களுக்கு ஏத்த பொண்ணே கிடையாது, அவங்க பொண்ணு, அதாவது உங்க அக்கா வந்து தப்பா வந்து இதெல்லாமோ பிளான் பண்ணி இந்த கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, சொத்துக்கு ஆசைப்பட்டு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு இன்னொரு உறவு இருக்கு, இன்னொரு தொடர்பு இருக்கு, அதனால உங்களோட சந்தோஷமா இல்ல சொல்றாங்க. இதுல எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? அதாவது இந்த லெட்டர் கொடுத்து அவங்க என்கிட்ட உங்ககிட்ட கண்டினியூஸா லெட்டர் கொடுத்துருங்க. அந்த லெட்டருக்கு அப்புறம் இன்னும் சரியா வாழல, பேருக்கு மனைவியா இருக்காங்க. அம்மா, பொண்ணு, தம்பி. இது உங்களுக்கு தம்பியா அண்ணா பையனா? அண்ணன் பையன். அவங்க பையன் சொல்றாங்க அது குழந்தையில இருந்து அவங்க வளர்த்துறாங்க. அப்போ அவளை என்ன பண்ணலாம்? நான் ஆஸ்பத்திரி ரெக்கார்டெல்லாம் கொண்டாறேன். அந்த அரும்பாக்கம் மொத்தம் இவனை வயிற்றுல நான் செமந்து உங்க அண்ணா இல்லையா, நான் பெற்றது இல்லையான்னு அவ ருஜு பண்ணணும். எல்லா ரெக்கார்டும் கொண்டு தரேன். அவன் என் பையன் இல்லைன்னு சொன்னா பாருங்க, அதோட தான் என்னோட உயிர் முக்காவாசி போயிடுச்சு. வேண்டாம், எதுக்கு நான் மறைக்கணும்? என் பையன் உங்ககிட்ட சொல்றேங்க மேடம், இவங்க வந்து 2வது ஹஸ்பண்ட் புள்ள மேடம். இவரு நான் கடவுள் சாச்சே இவங்களை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நான் நினைச்சேங்க மேடம். புரியுதுங்களா? நான் அதை நினைச்சு நான் சொல்லாம இருந்தேன். இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன், நான் என் மேலதானே பழி போறேன். அப்ப அண்ணன் பையன் கிடையாது, உங்களுக்கு தம்பி. ஆமாங்க மேடம். சரி, அதே முதல்லயே போய் அடுத்த விஷயம் என்னம்மா பிரச்சனை? உங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? இல்லைங்க மேடம், கட்டாயப்படுத்தி எல்லாம் பண்ணலங்க மேடம். அப்புறம் உங்க பொண்ணு அவரோட சேர்ந்து வாழ பொண்ணு பலமுறை எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம், எங்க அம்மா சொல்லலாம் நீ எப்படி இருந்திருப்ப, உன்னை கல்யாணம் ஆகாம உன்னை எப்படி வேணாலும் நாங்க பழி வாங்கியிருப்போம். இந்த வார்த்தை அந்த பொண்ணு வாயில வந்த அந்த பையனுக்கு வருது. கல்யாணத்தை எல்லாம் நீங்க தான் கெடுத்துட்டு இருந்தீங்களா? இவங்களோட பசங்க அதாவது பொண்ணு நாங்க டைரக்டா போய் பார்க்க கூடாது. இவங்க பசங்க போனா பொண்ணு கருப்பா இருக்கு, பொண்ணு இதா இருக்கு, அதா இருக்கு. சரி, இவங்க அதாவது அக்கா பையனால ஒரு 4 வயசு சின்ன பையன், சரி ஃப்ரெண்டு மாதிரி இது பண்றானேன்ட்டு
இவ்வளவு தூரம் இவங்க இதுக்கு தான் மனசை கழிச்சு இது இல்லைங்க மேடம், பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் இவங்க சொல்றது இவெல்லாம் சொல்லு. இதுதான் உண்மைம்மா. உங்க இதுல வந்து ம். தம்பிக்கு கொடுக்க மாட்டீங்கல்ல? கொடுக்க மாட்டேங்க. அப்புறம் எப்படி கொடுத்தீங்க பொண்ணு? இவங்க தான் கேட்டாங்க மேடம். என் பொண்ணு 4 வருஷமா லவ் பண்றா இந்த பையனே. நான் இல்ல மேடம், அதெல்லாம் சொல்லுங்க மேடம். அதெல்லாம் கலாம எடுக்க சொல்லுங்க. ஆப்போசிட் உட்காந்து இப்படி 2 பேரும் கலாம எடுக்க சொல்லுங்க. இவங்க வந்து நான் எங்க பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம், இந்திக்கார பையனை வேலை செஞ்சுட்டு இருந்தா. அப்ப கல்யாணம் ஆகல மேடம். அவ சொன்னாங்க மேடம். நான் சொன்னேன், எதுக்கடி நீ இந்திக்காரங்களை எல்லாம் லவ் பண்ற, அவங்க விட்டு போட்டு போயிட்டாங்கன்னா யாரு பாதிக்கிறது, உன் வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு நான் அவளை மிரட்டினேன் மேடம். இவங்க கிட்ட போய் சொன்னேன் எங்க அம்மாட்ட, அம்மா இந்திக்கார பையனை லவ் பண்றாளாம்மா, என்னம்மா சொல்ற அப்படின்னு. இவங்க என்னன்னாங்க, சரிடி நீ லவ் இது பண்ணி வச்சிரு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் என்னன்ட்டாங்க, சரி என்னம்மா சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகுமாம்மா அப்படின்னுங்க மேடம். அவங்க என்னன்ட்டாங்க, சரி வேணாம் விட்ரு அப்படின்னு விட்டாங்க மேடம். நான் வெளியே போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தேங்க மேடம். அதோட அங்கே அரும்பாகத்துலேருந்து இங்கே குளத்தூர் வந்துட்டோம். ஏன் வெளியெல்லாம் மாப்பிள்ளை பார்க்குறீங்க, வெளியே மாப்பிள்ளை வேண்டாம், நம்ம பையனவே கட்டி வச்சிடலாம். நாங்கள் 4 பொண்ணு இல்லைங்க மேடம், நம்ம பிள்ளைக்கு பேத்தியை கட்டி வச்சா 4 பேத்தையும் உங்களை பாப்பாடி, வெளியால கட்டிட்டு வந்தா அவ சரியா கவனிக்க மாட்டா, என்னத்துக்குன்னு இவங்க சொன்னாங்களா இல்லையா மேடம் கேளுங்க மேடம். என் பையன் 4 வருஷமா லவ் பண்றாங்க, இல்ல நமக்கு தெரியாது, சரி அதுவே பிடிச்சி கட்டி வைக்கலாங்கிற எண்ணத்துல தான். இவர் வந்து எங்க பையன்கிட்ட சொல்லியிருந்தா அப்படியா மேடம், பெரிய பையன்கிட்ட, நானும் உங்க தங்கச்சி இது விரும்புறேன்டா அப்படின்னு சொன்னா அப்படியாங்க மேடம். அதுக்கு எங்க பையன் வந்து என்னன்னா, அம்மம்மா தங்கச்சிய இப்ராஹிம் விரும்புறா அப்படியாம்மா அப்படின்னு. சரிடா என்ன உண்மையாடா அது இதெல்லாம் பேசி முடிச்ச பிறகு அப்புறமா சொன்னாங்க மேடம். இவங்க வந்து பேசிட்டு எல்லாம் நிச்சயம் எல்லாம் பண்ணிட்டு போன பிறகு எங்க பையன் வந்து எங்கிட்ட சொன்னான், ஏன்டா நீ ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே, இப்போ வந்து சொல்றேன்னு பெரிய பையனை விசாரிச்சேங்க மேடம். விசாரிக்கும் போது ஆமாம்மா உண்மைதான், இப்ராஹிம் எங்கிட்ட வண்டியில போயில சொல்லிட்டு வந்த அப்படின்னு. சரி, இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, அப்புறம் ஏன் உங்க பொண்ணு அவரோட வாயில வாழ்ந்துட்டு தாங்க மேடம் இருந்தா. இன்னையோட 3.25 வருஷம் ஆகுது. எத்தனை நாள் கரெக்டா என் கூட இருந்திருக்கா? 30 நாள் முழுசா ஒழுங்கா என் கூட இருந்திருக்கான்னு சொல்லுங்க. 30 நாள் சொல்லுங்கம்மா. 30 நாள் ஒழுங்கா புருஷன் தான் அப்புறம் வேணும், என்ன பிரச்சனை? அடிச்சாலும் உதைச்சாலும் கொலை பண்ணாலும் புருஷன் தான் வேணும்னு வாழ்ந்திருக்காளான்னு இது மட்டும் என்ன கேளுங்க. பிரச்சனைங்க மேடம், ஏற்கனவே வந்து பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு ஹாஸ்பிட்டல் எங்கள் வீட்டுக்காருக்கு விருப்பம் இல்லை மேடம் கொடுக்கறக்கு, இவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடாதுன்னு. நான் நிச்சயம் பண்ணி போட்டு இவர் வேணான்னு சொல்லி அழுதேன். எங்கள் அம்மா அசிங்கம். உங்க வீட்டுக்காரருக்கு இவர் தம்பின்னு உண்மை தெரியுமா? தெரியாது மேடம். தெரியாது, அண்ணா பையன் தான் சொல்லி வச்சுக்கிறேங்க மேடம், அவர்கிட்டயே அதான் சொல்லிக்கிறேன். சரி, அப்புறம் தப்பு இதுதான் மேடம், வேற ஒண்ணும் இல்லை. இதை நான் மறைச்சது தான் என்ன அடிச்சு. அப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்க. சரி என்ன பண்ணாங்க மேடம், இவங்க கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு வந்து இங்கே இருந்ததுங்க மேடம். ஒரு மாதம் 2 மாதம் இருந்துச்சு. இவங்க ரொம்ப அசிங்கமா பேசினாங்களாம் எங்க அம்மா. ஏன் என்னன்னு தெரியலங்க மேடம், அது அவங்களுக்குள்ள தான் வந்து மேடம் தெரியும், எனக்கு என்னங்க மேடம் தெரியும். நான் வந்து அங்க இருக்கிற வீட்டுல, எனக்கு இவங்க வீட்டுல நடந்தது எனக்கு பேச வேண்டியது இவங்க வீடா? உங்க தாயாச்சு அது? நான் தனியா தான் மேடம் இருந்தேன். பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு இவங்க கூட எப்படி மேடம்? அப்புறம் இவங்க கூட இருந்தது கூட வைக்கல. இந்த பொண்ணு வந்து ஒரே அழுதுது, அம்மா ஆயா அப்படியெல்லாம் அசிங்கமா பேசுதுமா. அந்த பழசு கதையெல்லாம் எடுத்து வச்சு அனாவசியமா இவங்க பேச ஆரம்பிச்சாங்களாம். அதனால எங்கிட்ட வந்து சொல்ல, நான் வந்து அம்மா இப்படி எல்லாம் பண்றோம், பேத்தி தானம்மா, உங்ககிட்ட எல்லாம் சொல்லி தானம்மா நான் செஞ்சேன், அனுசரிச்சு போக கூடாது சொன்னதும் இல்லை. கடவுள் சாட்சியா சொன்னங்க மேடம், சொன்ன மேடம். ஏமா இப்ப உற்பத்தியானதுதான் இது. நான் பேசவும் இல்லை, நான் பேசினேன்னு சொல்லவும் இல்லை, இப்ப உற்பத்தியானது. சரி, அப்புறம் உங்க பொண்ணு அந்த பையனோட போயிட்டாளா? இல்லைங்க மேடம், அதெல்லாம் போல மேடம். ஆட்டோல யார் கூட போனாங்க? இங்க கேளுங்க மேடம், நீங்க தான் எதுக்கு உங்க பையன் அந்த பையன் அடிக்கிறாங்க? இவங்க சண்டை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்துருக்காங்க மேடம். போனா குழந்தை இல்ல, 1 வருஷம் இல்ல, அதனால இவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கர்ப்பப்பையில சதை இருக்குது, 40,000 செலவாங்கணும். இட்டுட்டு வந்து இந்த பையன் வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். அதோட இங்க வந்து அம்மா ஏண்டி என்னத்துக்கு வந்தீங்க அப்படின்னு எங்க பொண்ணை மிரட்டினாங்க மேடம். இல்லம்மா ஹாஸ்பிட்டலில் போய் நீ பிரைவேட்டில் பார்த்தீங்கன்னாலும் சரி, கவர்மெண்ட்டில் பார்த்தா எனக்கு தெரியாது, உங்கள் அம்மாட்ட இருந்து பார்த்துட்டு வா அப்படின்னு ரோட்லேயே விட்டு போயிட்டாருமா அப்படின்னு. நான் சொன்னேன், நீ அங்கேயே இருக்க வேண்டியதுதான், அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதான், நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல, நீ அது இல்லைம்மா அவர் தான் இட்டுட்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு போகிறான். அது விட்டதுக்காரன் நான் லாங் லோடு போகிறேன், சரி இவங்க இதுக்கெல்லாம் வேணும்னாங்க. நான் போகிறேன், எங்கள் அப்பா செலவு பண்ணுவேன், நான் 3 மாதம் ஆகும், வர்றதுக்கு 2 மாதம் கூட ஆகும் அப்படின்னு எங்கள் அப்பா செலவு பண்ணுவார் அப்படின்னு சொன்னதுனால நான் கொண்டு போய் அர்ஜென்ட்டாக வண்டி நிற்கிதுன்னு தான் நான் இவங்க கூப்பிட்டா சரி சாப்பிட வச்சுருவாங்க, லேட்டு கிட்ட ஆகும்ட்டு நான் அவனுக்கு டிரைவர் ஃபோன் பண்ணி சரி இறங்குமா நான் போகிறேன் அப்படின்ட்டு கொண்டு போய் வண்டி விட்டு நான் உடனே வண்டி. அது எப்படி அது உடம்பு சரியில்லை அதை பொண்டாட்டிய ரோட்ல விட்டுட்டு போவேன்? ரோட்ல இல்லைங்க, வீட்டு வாசப்படியில இருக்கு. ரோட்ல தான். வீட்டு வாசப்படியில இல்ல, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது.
இது போய் பார்க்கணும். எங்க அப்பா செலவு பண்ணுவாருன்னு சொன்னதுனாலதான் நான் கொண்டு போய் விட்டேன். இல்லைன்னா அப்படி விட்டு பார்க்க போவேன். மாட்டேன்னு சொன்ன பிறகு பார்க்க என்ன மாட்டேன்லாம் பண்ணலாம்? சொல்லல. நீங்க சொல்லுங்க மேடம். 40,000 ஆகும்னு அந்த சொன்னாங்க. டெஸ்ட்டுக்கு மட்டும் அதனால இந்த பொண்ணு வந்து எங்கிட்ட வந்து அம்மா 40,000 ஆகும்னு சொன்னோன்னா கொண்டாந்து எங்க இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவன் சரி கிடையாது என் அப்படின்னு பொண்ணு சொன்னாங்க. சொல்றான்னு சொல்லி நான் என்ன எனக்கு மேடம் முதல்ல பண்ணேன்? டெஸ்ட் எடுத்து அதுக்கே 20,000 ரூபாய் இருக்கு. 2 பேருக்கும் டெஸ்ட் எடுத்ததுல பையன் சரி கிடையாதுன்னு இவங்க சொன்ன வார்த்தை. பொண்ணு சொல்றான்னு சொல்லி இவங்க 2 சொன்னாங்க. பேத்துக்கும் எனக்கு டெஸ்ட் எடுத்திருக்கு, அந்த ரிப்போர்ட் பெத்த இருக்கு. அம்மா 2 பிள்ளைங்களை வச்சு இதெல்லாம் தேவையாம்மா? இருங்க மேடம், எனக்கு எனக்கு டெஸ்ட் எடுத்த புரியல. ரிப்போர்ட் இருக்குது. சொல்லுவா இன்னொருத்தி என்னம்மா அது? சொல்லுவா. அதாங்க மேடம் அவ பண்ண கொண்டாந்து கொடுமைக்கு விட்டுட்டு இவ போன போயிட்டாங்களா? நான் இடத்துல என்ன எல்லாம் பண்ண கூட்டிட்டு வந்து இப்போ வச்சதெல்லாம் உங்க அவ பொண்ணு சொல்லுவா. என்ன சொல்றா? எங்க பொண்ணு வாழ்றேன்னு தான் சொல்றாங்க மேடம். இவங்க வேணாங்கிறாங்க. இவர் என்னங்கிறாரு, எங்க அம்மாவுக்காக தான் உன்னை வச்சு வாழ்றேன், எங்க அம்மா வேணாங்குது, எனக்கு வேணாங்கிற அப்படி மேடம். அம்மா வச்சு இவங்க தான் வளர்ப்பாங்க. பண்றது அவங்க மேடம். என்ன எத்தனை நாள் இருப்பாங்க மேடம்? அவங்க வேணாங்கிறாங்களா, அதனாலதான் இவங்க எனக்கு வேணாம் தான் சொல்றேன். நீ வாழவும் இல்ல இருக்கிற நான் ஏன் இவங்களுடைய வேணாம்? தொடர்பு இருக்கிறது நான் வந்து அவளை வச்சு எனக்கு வாழாத. 2 ஓன் வருஷத்துக்கு துரத்தி விட்டுருவேன், அவ்வளவுதான். தனியாவும் இருந்து அவ பாத்துட்டோமே, வாழ்றத சரியா அவளை இல்லைங்களா? வச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? வாழணுமா வேண்டாமா? வேண்டாங்க, ஏன்? வாழல. இந்த மாதிரி பண்ற பொண்ணு எப்படிங்க வாழ சொல்றீங்க? இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது. இவங்க சொன்னதே எனக்கு 1.5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணிருக்கா, ஏன் இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்றான்னு கேட்கும்போது அந்த லெட்டர் இது பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இது என்னாச்சு மேடம், கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க. பாண்ட் பேப்பர்ல எழுதி வேணான்ட்டு வந்துட்ட பிறகு எங்க பொண்ணு அவங்க ஆயா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க மேடம். ரெட்டையில இருக்கிறாங்க அவங்க ஆயா, எங்க அப்பா, எங்க மாமியார். அவங்க வீட்டுக்கு போகல, எங்க வீட்டுக்காரரு கூட வண்டியில போயிருக்குதுங்க மேடம். போகும்போது அந்த பையன் எதிர்ச்சியா வந்து சந்திச்சிருக்கிறான். சந்திருக்கும் போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என்னத்துக்கு இங்க வந்து பேசுறேன்னு என் பொண்ணு கேட்டிருக்காங்க மேடம். அதுக்குள்ள என் பையன் என்ன பண்ணிட்டாங்க மேடம், கடகண்ணு எதுக்குடா எங்க தங்கச்சிக்கிட்ட நீ வந்து பேசுறேன்னு சொல்லி அந்த பையனை செம்ம அடி அடிச்சினான். நீங்க என்னங்க ஏன் சொல்றீங்க? வீட்டுக்குள்ள இல்லங்க, போகக்கூடாது? எதுக்காக இப்ப இந்த பிரச்சனை பண்ணும்போது அது எதிர்ச்சியா இப்ப நீங்க இவங்க இதுக்கு கேட்கலாமே, அதெல்லாம் எதிர்ச்சியா இருக்கட்டும். செஞ்சாங்க. அவங்க அண்ணனை எப்படி எதிர்ச்சியா தம்பி, வாழலாம்? அதெல்லாம் இருக்கட்டும்பா. நான் என் கூட கேட்கறேன். சரியா மனைவியா வாழலங்க. என்னம்மா உன் பேரு? ராபியாபி, என்ன வயசாச்சுமா உனக்கு? 24. என்னம்மா பிரச்சனை? உண்மையை மட்டும் பேசு. உண்மையை உண்மையா என்ன ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க மேடம். என்ன இருக்கவே விருப்பப்பட்டு தான் அவரை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியா? இவங்கெல்லாம் சமைச்சு இவங்களே பேசிதான் மேடம் என்ன கட்டி. ஆமாடி, நீ விருப்பப்பட்டு தான் அவரை கல்யாணம் பண்ணியா? ஆமாங்க. விருப்பப்பட்டு தான் கல்யாணம். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு தொடர்பு இருந்தது சொல்றாங்க, அது வேண்டான்னு நீயே முடிவு பண்ணிட்ட. இவங்க எல்லாம் சொன்னாங்க மேடம் வேண்டான்னு சொல்லிட்டு அதோட விட்டாச்சு. அது 2 வருஷம் முடிஞ்சும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். எதனால பிரச்சனை வந்ததுமா? போய் நான் கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாசம் கூட இல்லை. இவங்க யாரோ போய் மந்திரவாதி கிட்ட ஜோசியம் ஏதோ ஜாதகம் பார்த்துருக்காங்க மேடம். போய் பார்த்துட்டு வந்து 3 மருந்து இவங்க வயிற்றுல இருந்து எடுத்தாங்க, 2 மருந்து அவங்க வயிற்றுல இருந்து எடுத்தாங்க. அது நாங்க தான் போட்டோம், நான் தான் எங்க அப்பா சொல்லி போட்டேன்னு அவ்வளோ பேச்சு அவ்வளோ சாபம் விட்டுன்னு இருக்காங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே பிரச்சனையே ஆரம்பிச்சது. சரி, அது வரைக்கும் நீ புருஷனோட சந்தோஷமா தான் இருந்த. அப்போ உங்க 2 பேருக்குள்ள வேற விதமா பிரச்சனை எதுவும் கிடையாது, அம்மானாலதான். ஆமாங்க. உன்னை திட்டுவாங்களா இவங்க? அசிங்கமா பேசுவாங்க மேடம். எதுக்கு வாய் அசிங்கமா திறந்தாலும் பேசுறாங்க? சும்மாவே திட்டுறாங்க மேடம். அவர்கிட்ட பேசியிருந்தா கூட எதனா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. என்னம்மா உன் வாழ்க்கையில பிரச்சனை? என் வாழ்க்கையில என்ன பிரச்சனைனா 9 மாசம் ஆயிடுச்சு மேடம் கல்யாணம் ஆகி. குழந்தை இல்ல சொல்லிட்டு ஒரு வெளியே ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போகும்போது நீ எதுக்கு உயிரோட இருக்க, போய் பஸ்ல இல்ல லாரியில எதுலயாவது வண்டியை விடுறதுக்கு போயிடுவார் மேடம். அப்ப 2-3 தடவை பிரச்சனையாகி நான் வந்து சொன்னேன், நீ எதுக்கு உயிரோட, அவரே கேளுங்க அவங்க மேடம். உட்கார வச்சல, எங்க அம்மா உட்கார வச்சல, என் டிரைவிங் அப்படிதான். அதாவது அதுக்காக அவங்கள உட்கார வச்சேன். இதை வந்து இப்படி நீங்க சொல்லவே இல்ல. என் டிரைவிங் எப்படி குழந்தையே உனக்கு பெத்து கொடுக்க முடியல, நீ எதுக்கு உயிரோட இருக்க, பஸ்ல இவங்களுக்கு பிரச்சனை அதுதான், உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது தான். டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல எனக்கு வந்து கர்ப்பப்பையில சத வளர்ச்சி இருக்கு சொன்னாங்க. அதுக்கு 40,000 ஆகும்னு சொன்னாங்க. இவரு சொன்னாரு அன்னைக்கு நைட்டு கூட, நீ அழுதாரு மேடம் இவரு, நான் சும்மா சொல்லக்கூடாது மேடம், நீ எப்படி வலி தாங்குவ, ஆப்ரேஷன் பண்ண நான் பண்றேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அன்னைக்கு நைட் அழுதாரு மேடம். காலையில போய் உங்ககிட்ட கேக்குறாங்க, என்னம்மா பண்ணிடலாமாம்மா, அப்பதான் குழந்தை நிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு, உங்ககிட்ட பணம் இருந்தா நீ பண்ணுவோம் பொண்டாட்டிக்கு, நான்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அவரு அதுக்கப்புறம் நீ உங்க அம்மா வீட்லயே போய் பண்ணிக்க சொல்லி பைக்ல கொண்டாந்து அவர் தான் வாசல்ல விட்டு போன. ரோட்ல விட்டு போனாங்க, வாசல்ல பாத்துங்க. அதான் வாசல்ல தான், ரோடு தான் அது, ரோட்ல விட்டு போனாங்க இவங்க சொன்னாங்க. ரோடு தான் மேடம் அது, வாசல்ல கொண்டாந்து விட்டுட்டு போன. பையனுக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டிட்டு வருது, வீட்டுல வேலை செய்யறதுக்கும் குழந்தை பெத்துக்கிறதுக்கும் மட்டும்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் தோணும். எல்லாத்துக்கும் தான். உனக்கு வயிற்றுல குழந்தை இருந்தது இல்ல, அது எப்படி கலைஞ்சு போச்சு? 5 மாசம் கழிச்சு ஸ்கேனுக்கு இட்டுட்டு போனாங்க. இட்டு போனா தலை பெருசா இருக்கு, கால் ஊனமா இருக்கு, பிறந்தாலும் 1 ஹவர்ல இறந்துரும், இது வேணாம், அடுத்தது நீ பெத்துக்கலாமா நல்லபடியா சொல்லி
எல்லாம் இவங்க தான் செலவும் பண்ணாங்க மேடம் ஹாஸ்பிட்டல்ல 50,000 செலவு பண்ணுமா? பண்ணாங்க தான் மேடம். அதுவும் என்ன சொல்லி இப்ப செலவு பண்றாங்க பண்ணோம், அப்ப செலவு பண்ண நான் முடியலன்னு சொன்னா போய் சொல்றாங்களே, இப்ப என்ன அதை எப்படி சொல்லி நீங்க பண்ணாங்க ஒத்துக்கிறீங்க? மேடம், அந்த குழந்தை இருந்தா என் புள்ள தலையில கட்டின்னு போயிடுவா இவ அவனையாவது இழுத்துன்னு அப்படின்னு தான் செஞ்சாலும் சொன்னாங்க செய்வேன்றது மேடம். அர்த்தம் பிராக்டிகலா தான் சரி, சொன்னாங்க. இப்ப என்னன்னா அந்த குழந்தையால புள்ள பெத்துக்க முடியும், இந்த பொண்ணால புள்ள பெத்துக்க முடியும். ரெண்டாவது அப்படியேதான் ஆகுனா அவங்க டாக்டர் தான் அவங்க கிட்ட தான் சொன்னாங்க. இல்லைங்க மேடம், இவங்க எல்லாத்தையும் வச்சு தான் madam முதல்ல எந்த நோய் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் பிள்ளைங்களை அன்பா பாத்துக்க கத்துக்கங்கம்மா. முதல்ல அதுலயே அவளுக்கு எல்லாம் சரியாயிடும். நீங்களும் அவரோட சம்பாத்தியத்துல அவரோட வசதியை நீங்க பயன்படுத்திக்க பாத்திருக்கீங்க, அதுல டவுட்டே கிடையாது. இல்ல மேடம். நிச்சயமா அதுதான் அவருக்கு உங்ககிட்ட கோவம். உங்க பசங்களானாலும் சரி நீங்களும் ஆனாலும் சரி அவங்கள்ட்ட இருந்து காசு கறக்க பாத்திருக்கீங்க, அதுல டவுட்டே கிடையாது. கடவுள் சாட்சியா இல்ல மேடம், இன்னி இதெல்லாம் போய் வரைக்கும் மேடம். அவர்கிட்ட இருந்து ஒரு ரூபாய் கை இல்லைங்க மேடம், நீட்டி இவங்க இதெல்லாம் வாங்கினது போய் கிடையாது. இது வாங்கினது பண்றாங்க இல்ல மேடம். சொல்றாங்க மேடம். 10,000 ரூபாய் 2,000 ரூபாய் இல்ல வாங்கலையா? மேடம், 10,000 ரூபாய் ஜாமீன், வாங்கவே நான் இல்ல ஜாமீன் மேடம். சொல்லி கேட்கலன்னு கேட்க சொல்லுங்க. யாரு இல்லைங்க மேடம், இல்ல, கல்யாணம் அவங்க ஆகி அம்மா மேல சத்தியம் பண்ணு. இப்படியேதாங்க மேடம், இவங்க தான் மேடம் அவங்க போறாங்க. கல்யாணம் ஆகி இவங்க தான் புதுசுல பண்றது இவரு எங்க வீட்டுக்கு என்ன கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு சரிம்மா, வந்தாங்க. ஒரே நிமிஷம். நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க நகையெல்லாம் அடகு வச்சது இல்லையா? நான் அப்ப கூட இவர் கொண்டாந்து அடகு விடும்போது வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்ச மேடம். சரி விடுங்க. இப்ப அதுதான் மேட்டர். அவங்க அதுதான் ஃபீல் பண்றாங்க. என் கல்யாணத்துக்கு கடை வாங்கி செஞ்சாங்க மேடம், அந்த நகையை வச்சு கொடுத்த மேடம். அதெல்லாம் நகையெல்லாம் தப்பு, எங்க அதெல்லாம் தப்பு. அப்பா அம்மா பொண்ணுக்கு சேர்றது அவங்க கடமை. அதே மாதிரி அதுக்குன்னு வரதட்சணை கேட்டாலும் அவங்க உங்களை கொடுமைப்படுத்தல. பண்றாங்க மேடம். 10 100 சவரம் சவரம். போடுறேன்ட்டு 7 சவரம் இல்லைங்க 7 மேடம், சவரம் இப்போ- போட்டாங்க. இல்ல மேடம், போடா, 8 எவ்வளவு சவரம் போட்டா போட்டாங்க மேடம். வரைக்கும்? அவளுக்கு சரி, 7 சவரம் நீங்க கரெக்ட். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுமா, நீ உன்னோட வாழ்க்கைய பாத்துக்கணும். இவங்க சொல்றாங்க மேடம், நான் செத்தாலும் உன்னை என் புள்ள கூட வாழ விட மாட்டேன், உன்னையும் அமுக்கி இட்டுட்டு போயிடுன்னு சொன்னாங்க மேடம். கேளுங்க மேடம், அவரும் தலையில அடிச்சு ஒரு சத்தியம் பண்ணிர சொல்லுமா. சரி. உங்க கால்ல உழுகுறேன் ஆமா, நானே. ஒரு சொல்லுங்க, நிமிஷம். பண்ண சொல்லுங்க. நிஜமாவே இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்கம்மா? ஆமா மேடம், ப்ராமிஸா காட் ப்ராமிஸா பேசினாங்க மேடம். அவரு அதெல்லாம் முன்னாடி தான் பேசினாங்க மேடம். அவரு எப்படி உங்க அம்மா உட்கார்ந்து- தலையில அடிச்சு இந்த பொம்பளை இத சொன்னான்னு சொல்றீ. சொல்லு. என் அம்மா மேல கூட ப்ராமிஸ் அம்மா செத்துருவாளா? போய் அப்பா, செத்துருவா. நான் செத்தாலும் பரவாயில்ல, அப்படி என் பண்ணு. பொண்ணு வாழட்டும் மேடம். பண்ணு. நீ அப்படி அவ ஓஞ்சிட்டா போய் நல்லா சொல்லி இப்ப வாழ்ந்தானா பண்ண வாழட்டும். சொல்லு. இதெல்லாம் நான் பண்ணு. சொல்லுவேன். இதுதாங்க மேடம் உங்களுக்கு ஒரு குழந்தை உடனே இல்லைன்னா குரான் ஏன் எடுக்க கேட்போம்? சொல்லுவாங்க, இல்ல என் மேல சத்தியம் பண்ண அவனா சொல்லுவாங்க. என்ன உன் அம்மா, மாமியார் ஒரு குழந்தை இல்லைன்னு ஏங்குறாங்கன்னு சொல்றாளா? அது ஒத்துக்கிறேன். இல்லன்னு எனக்கு ஏக்கமா இருக்கும். எவ்வளாச்சும் குழந்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு போனா நம்மளுக்கு ஒண்ணு இல்லையான்னு நினைச்சிருப்பேன். அவ சொல்றாள், அதனால அவ தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுமா. இந்த அம்மா நான் என்னவே பொண்ணு இல்லைன்றுச்சுங்க மேடம். 4 பொண்ணு உங்களுக்கு, இப்பவும் தான் அந்த சொல்றேன், 3 நீ பொண்ணை தான் பாக்குது மேடம். ஆமா, நீ பொண்ணு என்னை கிடையாது. எதிரியா தான் அந்த பொம்பளை நினைக்கிறாங்க மேடம். அம்மா, இது தாயே இல்ல எனக்கு. அவ பேசுன மாதிரி அவளை பத்தி நான் பேசுறேன்னா இந்த பையன் என்னம்மா என்னடி புள்ள பெத்து வச்சேன்னு கேட்பான் வீட்டுல வந்து. அதுக்காக நான் பொறுக்கிறேம்மா. என்ன தப்பு சொல்லாம செஞ்ச இருக்கு. சொல்லு அவங்க கிட்ட, தப்ப சொல்லு. அது சும்மா எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் சரியில்லைங்க மேடம். எனக்கு நான் வீட்டுக்காரர் எவ்வளவு சரியில்லை. நாள் போவேன். ரயில்வே வேலை பாக்குறாரு, 1 ரூபாய் கொடுக்க மாட்டாரு மேடம். இதுக்காக தான் மேடம் இந்த பொண்ணை கட்டி கொடுத்து அவர் செலவு பண்ணி கட்டி கொடுக்க மாட்டாருன்னு நான் 5 லட்சம் ரூபாய் மேடம், அவர் 4 லட்சம் ரூபாய். ஒரு 10 நாள் பைசா கூட வட்டிக்கு பார்க்காத இருக்க மேடம் மாட்டாங்க வாங்கிட்டு மேடம் எங்க அம்மா இவங்கள. என்ன பண்ணான்னு கேளு. தெரியல. 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணனால என்ன பண்ணா? 8 சவரம் நகை போட்டாங்க மேடம். அதெல்லாம் இவங்க தான் மேடம் வேணாட்டாங்க, நகை வேணாம்னு சொன்னாங்க மேடம். 25,000 சோத்துக்கு உன் புருஷன் என் பொண்ணு இப்போதைக்கு உன் வருவா, பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டான் அவ வருவா. அப்படின்னு சொல்லி தான் 3 சவரம் மேடம் நகை கட்டிட்டு கொடுத்தாமா. போனாங்க. சாமா இவங்க என்ன சொன்னாங்க, உன் பொண்ணு நான் தனி கொடுத்தனமா வைக்க போறேன், என் கூட தானே இருக்க போறா, சாமா ஜட்டெல்லாம் அவனா என் மேல தான் மேடம் பழி போடுறாங்க அவங்க. மிக்ஸி எல்லாம் கொடுத்தாங்க மேடம், பீரா இந்த கிரைண்டர் எல்லா சாமா பொடி சாமான்லாம் கொடுத்தாங்க மேடம். இவங்க எதிர்பார்க்கற மாதிரி எங்க கிட்ட வசதி இல்ல, அவங்க அப்படி சொல்லிதான் கட்டினதே மேடம். நான் இப்போ நீ என்ன எடுத்துட்டு வந்த, என்ன வச்சிருக்கிறப்பா, நான் நீ யாரையும் எழுதி கேட்கல. கொடுத்துட்டு போ, டைவர்ஸ் கொடு, நான் வேற கல்யாணம் பண்ணேன் சரி, பிள்ளை. இந்த அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தனியா வாழறதுன்னா வாழ்ந்துக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. இப்போ அவர் வந்து நீ வேண்டாம் சொல்லிட்டு இருக்காரு. அதான் மேடம், நான் தனியா தான் மேடம் கூப்பிடுறேன், உங்க கூட இருக்க மாட்டேன் மேடம். சரி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. என்னப்பா பண்ணலாம்? இல்ல மேடம், எதுவும் பண்றது இல்ல, நான் வாழ விருப்பம் இல்ல. அவர் வந்து வேண்டான்னு எப்படி உட்கார்ந்துருக்காரு பாரு. கொஞ்சம் கூட அது நீ பண்ணின தப்பா இல்ல நீ நடந்துகிட்ட விதமா எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு வந்து 1% கூட வருத்தம் எனக்கு தெரியல. பொண்டாட்டியா என்னன்னா- வாழல ஃபர்ஸ்ட் ரீசன். இருக்கலாம், அதனால இருக்கலாம். எனக்கு ஒரு எங்க அம்மா நிமிஷம். முக்கியம், என் குடும்பம் ஒரு முக்கியம். நிமிஷம். எப்பவுமே அவரை சார்ந்தே வாழ்ந்திருக்க, எல்லாமே ஓகே, படிக்கலைனாலும் பரவாயில்ல, வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, புருஷனோட போய் செட்டில் ஆச்சுன்னா எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்க. இப்போ உன்னோட நிலைமையை பாத்தியா?
இப்ப நான் என்ன சொல்லி இப்போ அவர்கிட்ட வாதாடுறது சொல்லு? அவர் என்ன சொல்றாரு பாரு, தலாக் கொடுத்துடுவேன்னு சொல்றாரு. கொடுத்தாச்சு ரெண்டாவது மேடம். குழந்தையும் அப்படிதான், எந்த கொடுத்தாச்சு காரணமும் இல்ல இல்லைங்க கொடுத்தாச்சு மேடம். மேடம். ரெண்டாவது குழந்தையும் அப்படிதான் பிறக்கும்னு சொல்லி என்ன வேணான்றாங்க. தயவு மேடம் இப்போ. செஞ்சு இந்த மாதிரி ஒரு அதனால நிலைமையில வேணாம் வந்து உட்காராதீங்க. எனக்கு அவ வேண்டாம் அவ வேண்டான்னு தானே சொல்றீங்க. அப்படி எப்படி முடிவு எடுத்துட்டு வந்து உட்காரலாம் நீங்க? எப்படிங்க இல்ல தலாக் ஆயிடுச்சுங்க, அதனாலதான் நான் இது சொல்லிட்டேன். இவ்வளவு தூரம் இது பண்ணும்போது தலாக்காய் அவங்க எப்படி மேடம்? நான் போய் கால்ல ஊந்து சேர்த்து குழந்தைய கொடுத்துட்டு இப்ப தலாக் ஆயிடுச்சு. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு கொடுத்த மன்னிப்பு தலாக் கொடுத்ததுக்கு இப்ப தப்புங்களா? பேசுறாங்க மேடம். நான் கேக்குற கேள்வி அது. அப்ப மன்னிப்பு கொடுத்தது தப்பா? மசூதி தப்புன்னு மூலியமா சொல்லுங்க. போனோம் மேடம். சரி உங்களா இங்க எதுக்கு மேடம் அந்த இங்க வர லெட்டர்ஸ் மசூதி கொடுத்துருக்கீங்க, மூலியமா நீங்க செக் போனோம் பண்ணீங்களா? மேடம். இது பாத்தீங்களா? இதா கொடுத்துருக்கேன். மசூதி மூலியமா போனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 50,000 கொடுக்குறேன் அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் வந்து அவங்க எனக்கு சொன்னது விடுதலை மேடம். வாங்கி கொடுங்கன்னு இவங்க சொன்னாங்க மேடம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, என்னப்பா பொண்ணு வாழ்க்கைன்னா உனக்கு அவ்வளவு ஈஸியா, வேணும்னா வச்சுப்ப வேணான்னா தெத்தி விட்டுருவேன், தலா கொடுத்துட்டு நீ எப்படி சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தையும் கொடுத்துருக்கிய, உன்னை இந்த முஸ்லீம்ல இருந்தே தள்ளி வைக்கணும் அப்படிலாம் நான் இவங்களதான் திட்டினாங்க மேடம். திட்டிட்டு இப்ப மன்னிப்பு கொடுத்தது தப்புங்களா என்ன விஷயம்? இல்லப்பா தப்பு இல்ல. அவங்க இன்னொரு அத்தை விஷயம். கால்ல விழுந்தாங்க, இப்படிதான் உட்கார்ந்து இருப்பா ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ. ம். மன்னிப்பு நான் சேர்த்துட்டேன் அப்படி எல்லாம் சொல்லாம ம். அவ மனைவிப்பா. அப்ப நான் ஏன் சேர்ந்து வாழல? இப்ப நான் அடிச்சு இல்ல ஒரு தருத்தேன். நிமிஷம் உனக்கு இடுப்பு கீழே ஒடிஞ்சு இருக்கா மேடம், நான் பாக்காதேப்பா. இப்போ பைக் ஓட்டுனதுக்கு சொன்னாங்களே, ஏன் இப்போ நான் ஒண்ணுமே இல்ல, நீங்க வேணா இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் இது என்ன போன் பண்ணி ஏன் என்னுடைய பைக் ஓட்டுறத பத்தி கேட்டு பாருங்க. ஒரு இடத்துல அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும் நான் சேஸ் பண்ணி பிடிப்பேன். தம்பி ம். உன் வாழ்க்கை வீணா போறதுக்கு வேண்டி வீணா அதுக்குதான் போறதுக்கு இப்ப வேண்டி அப்படி பேசணும். இவங்க சொல்லுங்க. இப்ப வாழ்க்கை அதுதாங்க. வீணா போச்சு, இருமா. நான் என்ன பண்ணி இருமா. மேடம்? அதுக்காகவா இவ்வளவு உட்கார்ந்து பேசணும்? இல்லங்க நான் தான் வாழவே வேணான்ற, நானும் வாழல, அது நீ வாழாம எப்படிப்பா இருக்க சொல்லுவ? எனக்கு அந்த வேணாம் பொண்ணு மேடம். அப்படி அனாதையா விட எனக்கு முடியுமா? வாழ்க்கையே வேணாம் மேடம். அவ தப்பு பண்ணா அவளை கண்டிச்சு நல்லது சொல்லி கொடுத்து ஒன்னா வாழறதுதான் சரியான விஷயம். சரியான ஆம்பளைக்கு உள்ள விஷயம் அதுதான். அது பொம்பளை ஆனாலும் சரி ஆம்பளை ஆனாலும் சரி. சரிங்க இப்ப இது நீங்க சொல்லி தப்பு தம்பி எனக்கு தெரியாது, நான் வெளியே உட்கார்ந்துருக்கேன். இந்த 1 மணி நேரத்துல யார் என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நான் ஃபுல்லா ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஒரு விஷயம் மட்டும் தெரியறது, அவங்க மேல தப்பு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க பேசுறது பேச்சு இருக்குல்ல, நான் மன்னிச்சேன், நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், அது வந்து கொஞ்சம் அகங்காரமா தான் பேசுறீங்க. அது வேண்டாமே. ஆஃப்டர் ஆல் இது உங்க லைஃப், உங்க 2 பேரோட போச்சு மேடம். அந்த ஆத்தத்துல நான் பேசுறேன், போயிடுச்சு மேடம். நான் இனி வாழ மாட்டேன் மேடம். இல்ல எனக்கு வாழ விருப்பம் இல்ல மேடம். இல்ல எதனா ஒண்ணு எத்தனை- பேசிருக்கனா கேளுங்க மேடம். அவங்க அம்மாவை பத்தி அதாவது பேசுறது கல்யாணம் ஆன பொண்ணுக்கு எது எதுவுமே மேடம் நான் குடும்பம்? எதுவுமே பேசுறது இல்ல மேடம். நீ எதுக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்த? இவங்க வேண்டாம்னு சொல்லி அசிங்கமா கேட்டு என் நீ பிள்ளைக்கு விருப்பப்படாம வேற எழுதி கொடுத்தேன் வேற அப்படின்னு கல்யாணம் சொல்லுங்க. பண்ண போறேன்னு சத்தியம் பண்ண சொல்லி சொல்லுங்க. எழுதி வாங்கிட்டு போனாங்க மேடம் இவங்க. இத பாருமா, அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவோ மன்னிச்சாச்சு, எவ்வளவோ பொறுமையா இருந்தாச்சு, ஆனா நீ அவரோட ஒழுங்கா வாழறது இல்லைன்னு அவர் ஒரு பழி பண்ண. பண்ணல மேடம். அவங்கதான் மேடம் என்ன அச்சு தேத்திடுறாங்க மேடம். நான் எதனா பண்ணிருக்கேன். நீங்க போலியா? நீங்க போல. இல்லைங்க மேடம், இந்த வாட்டி தான் என்ன அடிச்சு தருத்துவம் தான் மேடம். நீ போடி எச்சனாய் பிச்சனை அசிங்கமா பேசுறாங்க மேடம், கேவலமா பேசுறாங்க மேடம். இப்ப பாருமா, நான் பேச வேண்டியதை அவர்கிட்ட பேசிட்டேன். இது உன் வாழ்க்கை, நீ தான் முடிவு பண்ணும். நான் சொல்லிடலாம் வேண்டாமா நீ தனியா போய் வாழுன்னு, ஆனா அது தப்பாயிடும். உன் வாழ்க்கை, உன் சூழ்நிலை எல்லாம் உனக்கு தான் தெரியும். உன் வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு, எப்படி உன்னால இவரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அத்தனையும் உனக்கு தான் தெரியும். பண்ண முடியல மேடம். எதனா ஏன் இப்படி பேசுறாங்கன்னு சொன்னா கூட காலையில எழுந்து போய் அம்மாண்ட சொல்லி அவங்க அசிங்கமா பேசுறாங்க மேடம். இந்த பாருமா, அவரோட வாழணும்னா நீ தான் அவர்கிட்ட பேசி சரி பண்ணும். நான் சொல்லி பார்த்துட்டேன், நீ தான் பேசணும். பக்கத்துல போய் உட்காந்து பேசி. நீங்க நல்ல பையன், சும்மா வீம்புக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அந்த வீம்பை தூக்கி போடுங்க. என் வாழ்க்கை போச்சு மேடம். நான் ஏன் மேடம் இது பண்ண? போனதுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை வேணாம்னு நான் தான் முடிவு பண்றேன் அப்படி மேடம். எல்லாம் இல்ல. வேணாம் மேடம், நான் தான் இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்கு வாழணும்னு நான் முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல எதுக்கு எனக்கு வாழ்க்கை? இன்னும் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வாழ்க்கை போயிடுச்சுன்னா நான் அவருக்கு உண்மையான பொண்டாட்டியா இல்லையான்னு கேளுங்க மேடம். அவருக்கு இல்ல இருந்தது இல்லையான்னு கேளுங்க மேடம். அவங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணி அவருக்கு உண்மையா இருந்தேன் மேடம். நான் அவருக்கும் எனக்கு வேணாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை எனக்கு. அதாவது என்னன்னு சொல்றது, சொல்றாங்க மேடம், சொல்றாரு மேடம் இவரு, எங்க அம்மாக்காக தான் இவ்வளவு கட்டினேன், எங்க அம்மா வேணான்றாங்க, அதனால இவ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை இந்த வார்த்தை இவ வேணா சொல்லிருக்கா, எங்க அம்மா தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லன்னு. அது சொன்னது இல்லன்னு சொன்னது சொன்னது இல்ல மேடம். எங்க அம்மா முக்கியம்ட்டு கட்டிட்டு எத்தனை நாள் போயிட்டு கரெக்டா வாழ்ந்திருக்கேன்னு முதல்ல இந்த கேள்வி கேளுங்க மேடம். 3.5 வருஷம் ஆகுது. நான் சொல்ற எல்லார் டைம் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏன் பிரச்சனை மேடம்? எல்லாம் என்ன இருக்கும். டெய்லியும் பிரச்சனை வருமா? எங்க அம்மானாலதான் மேடம் இந்த கல்யாணமே நடந்தது. இப்ப எங்க அம்மா தான் எதிரின்றாங்க மேடம். சரி இப்ப என்ன பண்ணலாம் தம்பி? இல்ல மேடம், நான் தான் இப்ப இவ்வளவு தூரம் இது பண்ணதுக்கு அப்புறம் நான் வேணான்ட்டேன். நான் தான் முடிவு பண்ணேன். அவமானப்பட்டதுக்கு அப்புறம் நீ இந்த உயிர் இருந்தானா இல்லன்னா என்னுடைய நான் இங்க இருந்து நான் மசூதி மூலியமா போனேன்ல மேடம். நான் வாழணும்ட்டு தான் போனேன். அப்ப நீங்க வாழ்றேன்னு சொல்லி தான் அவங்க மசூதியில சொன்ன வார்த்தை மேடம்.
இந்த பையன் நீ ஏன் அதான் இவங்களே சொன்னாங்கல்ல, ஏன் இப்படி நீ எழுதி கொடுத்து நான் அவ கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னார் மேடம். அதனால தான் அவங்க சொன்ன வார்த்தை, நீ இனிமேல் வாழ முடியாது, நீ நினைச்சா அந்த பொண்ணோட வாழ முடியாது, உனக்கு என்ன இதோ நீ அந்த பொண்ணுக்கு செஞ்சு ஆகணும் அப்படின்னாங்க. அதுக்காக நான் சொன்ன வார்த்தை. அவங்களா அப்புறம் மறுபடியும் இது பண்ணாங்க. இது உண்மையா அப்ப கூட அது கூட நான் சொன்னா கேளுங்க, இனிமேல் நீயே நினைச்சாலும் இந்த பொண்ணு கூட வாழ முடியாதுன்னு சொல்லி நீ எப்படி வாழ்ந்த, முதல்ல உன்னை இது பண்ணும் அப்படி இப்படின்னு திட்டினதுக்கு அப்புறம் அது அவங்க கிட்ட சொல்லல. சரி மன்னிப்புன்ற வார்த்தை சொல்லக்கூடாது ஆயிடுச்சு மேடம் இவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, நீ தலா குடுத்துட்டியப்பா, அதுக்கப்புறம் காலில் ஊந்தாங்க, நீ எதுக்கு சேர்த்து ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இப்ப எப்படி நீ வேணான்ற, திரும்பவும் நீ ஒரு நிக்கா மாதிரி கல்யாணம் மாதிரி படிச்சுதான் நீ வாழணும் அந்த பொண்ணு கூட அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதுவே இப்ப அதெல்லாம் இல்ல. அதாவது அவங்க நீ இப்ப நீ வாழ முடியாது சொன்னாங்க. அப்படி யாருன்னா சொல்லுவாங்களா மேடம்? இவங்க சனிக்கிழமை கூப்பிடும் போது கூட இவங்க தான் வரல, அங்கேயும் போயிருக்காங்க, எங்கெங்க போக முடியுமோ போயிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல. ஏன்னா இவங்களோட போனா அது இருக்கிறத சொன்னா ஒத்துக்க மாட்டாங்கல்ல, இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்ல. வாழணும்னு தானே போனாங்க, பிரியணும்னு போலியே. எப்படிங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து இப்ப லெட்டர் அவங்க கொலை பண்ணணும்னு மிரட்டும் போது கம்ப்ளைண்ட் கொடுத்தும் போதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு, அப்புறம் எப்படி வந்து மறுபடியும் ஒத்துக்கிட்டு இது பண்ணாங்க? வாழ்றதுக்கு அப்புறம் தானே சொன்ன கேளுங்க, தொலைச்சிடாதீங்க. எனக்கு என்ன மேடம் அஷூரன்ஸ்? நான் தான் வேணான்ற வாழ்க்கையே வேணாம், எனக்கு இதான் நான் முடிவு பண்றேன். ஒரு லாஸ்ட் ட்ரையல், லாஸ்ட் ட்ரையல். அந்த வாழ்க்கையே வேணான்னு முடிவு அந்த பொண்ணு முகத்தை பண்ணேன். பாருங்க, ட்ரையல் பண்ணோம். இல்ல அந்த வேணாம் பொண்ணோட முகத்தை பாருங்களேன். இல்ல மேடம் பாருங்க அவங்க முகத்தை. உண்மையிலே நான் இன்னும் சொல்லணும் வேணாம் மேடம். அந்த பொண்ணோட முகத்தை ஒரு வாட்டி பாருங்க ப்ளீஸ். இன்னொன்னு நான் வெளிப்படையா சொல்லிட்டீங்களா, இந்த இதுக்காக நான் இவங்க இந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் இங்க இதுல பேசினதுக்கு அப்புறம் இந்த பைக் ஆக்சிடென்ட்லயே இறந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். நான் பார்த்தேன் மேடம் பைக் ஆக்சிடென்ட் கூட 3 நாள் மருந்து கொடுத்து இன்னைக்கு கூட எனக்கு இந்த முதுகுல வலி இருக்கும். 3 நாள் இருந்துட்டு போறதுக்கு அப்புறம் எதுக்கு பின்னாடி 3 நாள்லாம் இல்லைங்க மேடம், போய் சொல்றாரு மேடம். நாட்டு மருந்து சாப்பிடறதுக்கு 40 நாள் மருந்து கொடுத்து எங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு மேடம். இந்த குழந்தை இந்த மாதிரி ஆயிட்ட பரலாம், ஏதோ கர்ப்பப்பை சுருங்கி இருக்குன்னு ஏதோ நாட்டு வைத்தியம் பார்த்து மருந்து வாங்கி கொடுத்து அம்மா வீட்டுக்கு 20 நாள் சாப்பிட்டு இருந்தேன் மேடம். 20 நாளுக்குள்ள இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எங்க அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் இவரு எங்க அண்ணனுக்கு தான் போன் பண்ணாரு மேடம், வாடா சீக்கிரம் இந்த மாதிரி அம்மாக்கு தெரிஞ்சா உடனே அதிர்ச்சி அங்க வந்து கூட வாங்கிட்டாங்க ஒரு மாதிரி. இருங்க மேடம், அவ்வளவு நேரம் கழிச்சு வந்து சொல்லும்போது ஒண்ணும் இல்ல அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு மாதிரி வாடான்னு சொன்னாருங்க மேடம். அப்புறம் நாங்களா பதில் அடிச்சுட்டு எங்க அண்ணன் நீங்க இருங்க உங்களை வேணான்றாரு. மாமா நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு போன் பண்றேன், நீங்க வந்துருங்க. நான் அப்ப கூட நாங்க கேட்கல மேடம். அவர் எங்க அண்ணன் பைக் எடுத்து போனோம். ஒரு நிமிஷம் ஒழுக்கமா வாழ்வியா அங்க போயிட்டு தேவையில்லா பிரச்சனை பண்ணாம? நான் எந்த பிரச்சனையுமே பண்ணல மேடம், இவங்கதான் சண்டை வலிக்கிறாங்க மேடம். அவங்க இல்லன்னா எங்களுக்குள்ள சண்டையே வராது. அவங்க அம்மா இல்ல சொல்ல முடியாது, அவங்க அம்மா தான். தனியா இருந்தேன்னு அம்மாடி அவங்க அப்படிதான், அவங்க வயசானவங்க, அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி நீ தான் போகணும். எவ்வளவுதான் மேடம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கதாம்மா செய்யணும். எதுக்கு மேடம் கிருஷ்ணால எடுத்து கொளுத்திக்க போகணும்? அதெல்லாம் ரொம்ப தப்பு காட்டுறாங்க மேடம், அசிங்கமா பேசுறாங்க. அவங்க ஒதுக்கி வச்சிட்டாங்க மேடம், வேணான்னு. சரி இத பாருங்க, ஒதுக்கி வச்சிட்டாங்க. அவங்க உன் புருஷனோட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல, அவங்க வயசானவங்க பேச்ச கேட்டு அடிக்கிறாரு மேடம். அதான் மேடம் வீம்புக்காக அவளை கைத்து விட்டாலும் நீங்களும் சந்தோஷமா இருக்க போறது இல்ல. எதுக்கு அப்படி? நான் தம்பி கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன் மேடம். தம்பி உங்க அம்மாவும் தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க அம்மாவும் தப்பு பண்ணிருக்காங்க. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு பக்குவம் இல்லைன்னு நினைச்சுக்கோ. நீ வெளியே போய் 4 பேரோட பேசி பழகி இருக்க, உனக்கு விவரம் தெரியறது அதுக்கு தெரியல, படிக்கவும் இல்ல, பக்குவம் இல்ல வச்சுக்கோ. என் மன்னிச்சுடு. இன்னுமா அவ தப்பு பண்ணான்னா இன்னொரு சான்ஸ் கொடுக்காது. எப்படி இதுக்கு என்ன மேடம்? அத மறுபடியும் தப்பு பண்ணி மறுபடியும் எங்க வந்து எங்க போறது? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிரச்சனையை புரிஞ்சுங்க. பிரச்சனை இவ்வளவு தூரம் வரதுக்கு காரணம் அந்த பொண்ணும் நீங்களும் இல்ல, உங்க 2 பேரோட அம்மாக்கள் தான். கூட்டிட்டு கிளம்புங்க, லைஃப நல்லபடியா மேனேஜ் பண்ண பாருங்க ப்ளீஸ். எடுத்தோம் கவுத்தோம் போச்சு கட் பண்ணி கல்யாணம் அது இல்ல வாழ்க்கை. குடும்பம்னு ஆயாச்சு, மனைவின்னு ஆயாச்சு, கணவர்னு ஆயாச்சு. இது என்னது? சொந்தம் வந்த ஒரே ரத்தம். அண்ணன் தம்பி அவங்களுக்கு வேணும் இன்னைக்கு. அப்ப நீ அண்ணன் தம்பி பேச்ச கேட்காம எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் நீ இருந்தனா இவ்வளவு பிரச்சனை இல்ல. எனக்கு எங்க அம்மா முக்கியம், அண்ணன் தம்பி முக்கியம். சாப்பிடுறாங்க மேடம் அண்ணன் தம்பி. உங்ககிட்ட 10 ரூபாய் வந்து கேட்டு எனக்கு போட்ட நகை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டேன். நான் அதையும் கேட்கல. அவங்க 10 ரூபாய் நீ குடுமாமான்னு கேட்டிருக்காங்களா கேளுங்க மேடம். ஏன் மேடம் அவங்கள வலிக்கிறாங்க? அப்ப நான் போய் அவங்க கிட்ட கேக்குறேனா? நீ போட்டுட்ட நகையெல்லாம் கொண்டு போய் போட்டு கட்டி கொடுத்துட்டு வண்டி வாங்கலாம் சார். நான் கேட்டேனா? நீங்க அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்க்கல. கேட்டேனா நானே? ஏன் நான் கேட்டேனா? இல்ல மேடம், அந்த அளவுக்கு மன வெறுத்து போச்சுனா அப்புறம் எப்படி மேடம்? இல்ல உங்க மனசுல மன வெறுத்து போச்சுனா எப்படி மேடம் ஈரம் வரும்? அந்த அளவுக்கு மன வெறுப்பாயிடுச்சு. அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அந்த குழந்தை பாவம் 6 மாசம் சுமந்துட்டு அப்புறம் அந்த குழந்தைய இழந்திருக்கா. எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட. இல்ல மேடம் அவங்களுக்கு அப்பவே எங்க ஆயா சொல்றாங்க, என்னடா 2 புள்ளையோட போய் பொண்ண பார்த்து பொண்ணு கண்ணீர் விட்டா நீங்க உருகிடுவீங்க சொல்றாரு.
அந்த பொண்ணு வாட் ஷி ஹஸ் கான் த்ரூ, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, 6 மாசம் சுமந்து அந்த குழந்தைய இழந்திருக்கா. எவ்வளோ மன அழுத்தம், உடம்பு அளவில் எவ்வளோ காயம். அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும். அம்மா வீட்டுல என்ன இருக்கு? நான் சொல்லவே முதல்ல இல்லைங்க கேக்குற மேடம். கேள்வி. நான் அம்மா வீட்டுக்கு போனா நீ கூட்டம் 10 நாள்ல சண்டை ஏற்படுத்தி அம்மாவை பார்க்கணும்னா அம்மா பார்க்க கூடாதுன்னு வச்சிருக்கப்பா. என்ன இருக்கு அம்மா வீட்டுல உனக்கு? அதை முதல்ல சொல்லு. அப்ப நீ அம்மா வீட்லயே இருந்துக்கலாமே. நானும் எப்படியே இருந்து போறேன். எதுக்கு தேவையில்லாம அம்மா வீட்டுக்கு? அம்மா வீட்லயே இருக்கிற பொண்ணு இருக்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க கல்யாணம் ஆகி ஒரு நாள்ல அடுத்த நாள்ல இருந்து அப்பா அம்மா மேல பாசம் இல்லாம இருக்கணும்னு நினைச்சா அது தப்பு. வருஷம் 360 நாள் தேவையில்லாத விஷயம் எல்லாம் மண்டைக்குள்ள ஏத்தி விடுறது. வருஷம் 360 நாள் அம்மா வீட்லயே இருக்கிறதுக்கு அதுக்கு ஏன் என் கூட இருக்கணும்னு தான் நான் கேக்குறேன். நீங்க பாசமா இருந்து பாருங்க, அப்ப தெரியும். பொண்டாட்டி போனா கூட வீட்டுக்கு போக மாட்டா. பாசமா இல்லைன்னு சொல்லுங்க. பாசமா இருந்திருந்தா ஏன் இப்படி வந்து உட்கார்றா? போன திமிருக்கு இப்ப நான் பண்றதுக்காக இது சும்மா பண்றேன் திமிரு மேடம். திமிரு எல்லாம் பேசாதீங்க. அது சின்ன பொண்ணு, அது எவ்வளவு அனுபவிச்சிருக்கா. அப்புறம் தனியா சொல்லிக்காம இருக்கிறவங்க தேவையில்லாம பழிய போடுறது, தேடுவாங்கன்னது. வாயில வந்தபடி பேசுறது தப்பு. 2 சைடும் நடந்திருக்கு. உங்க 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை இது. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ வாதாடுறோம். உங்க வாழ்க்கை கெட்டிடக்கூடாது. 2 பேரும் சின்ன பசங்க, இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். கொஞ்ச நாள் நல்லா எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். எல்லா திருமண வாழ்க்கையில இருக்கிறது தான். அது சொந்தத்துல கல்யாணம் பண்ணா அந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு, பார்த்துட்டோம். கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை மேனேஜ் பண்ணும். அதை விட்டுட்டு என்ன அவமானப்படுத்தினீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையை விட்டுடுவீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவளை கூட்டிட்டு கிளம்புங்க. இல்ல மேடம், எனக்கு டைம். அவர் டைம் எடுத்துக்கட்டுமா? நீ என்ன பண்ற? சொந்தங்கால நிக்க பாக்குற. டெய்லரிங் கத்துக்கோ, இல்ல வேற ஏதாவது பண்ணு. பேக்கிங் பண்ணி என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இது பண்றாங்க, அது பண்ணு. வேற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வேலைக்கு போ, சம்பாதி. உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு. டைம் எடுக்கிறதுனா வேற பொண்ணு பார்த்துன்னு இருக்காங்க மேடம் இவங்க. அது எப்படிங்க மேடம்? வேற கல்யாணம் பண்ணிப்பாங்க மேடம். அவருக்கு போச்சு, நீ ஏன் கவலைப்படுற? அவருக்கு போச்சு, அவ்வளவுதான். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படியெல்லாம் தூக்கி போட்டுட்டெல்லாம் பண்ண முடியாது. நம்ம ட்ரை பண்ணறது மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டோம். யார்கிட்டையும் கெஞ்ச கூடாது நம்ம வாழ்க்கைக்காக. நம்ம அருமை அவங்களுக்கு புரியணும். நீங்க டைம் எடுத்துங்க, நல்லா டைம் எடுத்துங்க, முடிவு பண்ணுங்க. இவங்க வேற கல்யாணம் எல்லாம் எப்படிமா பண்ணுவாங்க? பண்ணக்கூடாது. யாரு பொண்ணு கொடுப்பாங்க? நான் எத்தனை நாள் வேணாலும் இருப்பேன் மேடம். இப்படியே இருப்பேன், அவரும் அப்படியே இருக்கணும் மேடம். அவருக்கு எப்போ தோணுதா அப்போ வரட்டும் மேடம், நான் ஏத்துக்கிறேன். சுயமரியாதையோட வாழ கத்துக்கோமா. எவ்வளவுதான் கெஞ்சுவ? கெஞ்சி கால்ல வேண்டாச்சு. நான் ஆம்பளை, நான் எப்படி வேணா இருப்பேன், நான் எப்படி வேணா பேசுவேன்னா அது தப்பு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா நான் சொல்றது புரியும் எனக்கு. எவ்வளவு தூரம் அவளும் கஷ்டப்பட்டு இருக்கான்னு. உன் பாட்டுல உன் வேலையை பண்ணு, வீட்டுல வந்து ரெஸ்ட் எடு, உடம்ப நல்லா பாத்துக்கோ. எங்க அம்மா வீட்டுக்கு போனாலே பட்டம் கட்டுறாங்க மேடம். வேலைக்கு போன என்ன பட்டம் பண்ணாங்க? அந்த கட்டுறதுன்னா- பயத்துலதான் மேடம் நான் எதுக்குமே கத்துக்கிறது கூட போறது இல்லை மேடம். நல்ல பையன்தான் அவரு, பாசமும் இருக்கு. ஆனா கொஞ்சம் கோவக்காரரு, கொஞ்சம் வீம்பு ஜாஸ்தி. யோசிச்சு பார்த்தாருன்னா எல்லாம் சரியாயிடும். இந்த கோவம் தணிஞ்சிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்